திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடைந்தது எப்படி? புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியை எப்படி காண்பித்தார்? இந்த வழியில் வாருங்கள், அப்போது நீங்களும் புத்த சுபாவம் அடைவீர்கள் என்ற வழியை எப்படி காண்பித்தார் என்பதை நாங்கள் இந்த போதனையில் கொஞ்சம் விரிவாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். கயாசிசி போதி மூலையில் பகவான் புத்தர் அவர்கள் இன்றைக்கு சொல்கிற புத்த கயா என்கிற இடம்தான் கயாசிசி போதி மூலை என்கிற அந்த போதி மரத்துக்கடையில் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடைந்தது எப்படி? 2500 வருடங்களுக்கு முன்பு சித்தார்த்தர் அவர்கள் ஒரு மகாராஜாவின் மகன். அப்போ அந்த மகாராஜாவின் மகனாக இருந்த சித்தார்த்தர் அவர்கள் பட்டம் சூட இருந்தவர். வருங்கால அந்த நாட்டுக்கு மகாராஜாவாக இருக்கும் பட்டம் சூட இருந்தவர் தான் இந்த சித்தார்த்தர் அவர்கள். அப்போ சித்தார்த்தர் அவர்கள் அதை விரும்பலை. அவர் இந்த பட்டம் பெறுவதற்கு, ராஜாவா உலகை ஆள்வதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு ஈடுபாடு அவருக்குள்ளே இருக்கலை. காரணம் என்னென்னா, அவர் வேறு மாதிரியான ஒரு சிந்தனை இருந்தார். இந்த உலகம், மனிதன் இருக்கிறார், உலகம் இருக்கிறது. இந்த மனிதர்கள் இந்த நேரமும் ஏதோ ஒரு பிடிப்பில், வேதனையில், துன்பத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க இருக்கிற இந்த வேதனை, துன்பத்திலேருந்து இவர்களை மீட்டு எடுக்கணும். அப்போ மகாராஜாவாக ஆகிட்டா அதை செய்ய முடியாது, என்னால் அதை செய்ய முடியாது. மரண துன்பத்திலிருந்து அவர்களை விடுதலை அடைய செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்ட சித்தார்த்தர் அவர்கள் மாளிகையை விட்டு வெளியேறாரு. மாளிகையை விட்டு வெளியேறிய சித்தார்த்தர் அவர்கள் காட்டுக்கு போகிறார். காட்டுக்கு போயிட்டு பல குருமார்களை சந்தித்து தியானங்களை மேற்கொள்கிறார், பயிற்சிகளை மேற்கொள்கிறார். அப்போ அவர்கள் எல்லாமே இந்த சமத்த தியானத்தை தான் செஞ்சாங்க, மனதை ஒரு நிலைப்படுத்தும் தியானம். இப்போ இந்த தியானத்தில் மூழ்கி, சமத்த தியானத்தில் மூழ்கி, அதில் பரவச நிலையில், சமாதி நிலையில் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ இதைத்தான் சித்தார்த்தர் அவர்களும் பயிற்சி பெற்று இந்த சமத்த தியானத்தை மேற்கொண்டு செய்து வந்தார். கடைசியில் இந்த இவர்கள் கற்றுக் கொடுத்த எல்லா தியான முறைகளையும் கற்றுக்கிட்டு அதில் பலனடைந்த, அதில் சித்தி பெற்ற சித்தார்த்தர் அவர்கள் கடைசியில் பார்க்குறாரு, இதில் நான் நினச்சி வந்த காரியம் இதில் நடக்கலை. மனிதனை துன்பத்திலிருந்து மீளச் செய்யணுமா இருந்தால் தியானம் செஞ்சு ஒருபோதும் மனிதனை துன்பத்திலிருந்து மீளச் செய்ய முடியாது. ஏன்னா தியானம் செய்வதனால மனம் சமாதி நிலை அடையுது. ஆனால் அது லௌகிகமாக இருக்கிறது. லௌகிகம் என்றால் அது இல்லற வாழ்க்கைக்கு, இவ்வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருப்பதற்கு அது துணையாக இருக்குது. ஆனால் அது மரணத்தை, துன்பத்தை வெல்லும் வழி அங்கே தியானம் மூலியமாக கிடைக்கல. அப்போ எல்லாத்தையும் கையாண்டு பார்க்குறாரு, செய்து பார்க்குறாரு. அப்போ எல்லாத்துலேயும் மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழி அங்கே கிடைக்கல. வேறு காரியங்களில் ஈடுபடும் போது
அப்போ மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அப்போது எண்ணங்களுக்கு நாங்கள் அடிமையாகித்தான் இருக்கிறோம். மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறோம். அப்போ எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கும் நாங்கள், மனதுக்கு அடிமையாகி இருக்கும் நாங்கள் மரணத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம். மரணத்தை சந்தித்த பிறகு மீண்டும் பிறக்கிறோம். மரணம் பிறப்பு இறப்பு என்பது இது தொடர்கடையாக போய்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு காணணும், ஒரு முடிவை கண்டுபிடிக்கணும் என்ற விமர்சனம் தான் சித்தார்த்தர் அவருக்கு இருந்தது. இதுக்கு ஒரு முடிவு காணணும். இந்த துன்பத்தில் மனதுக்கு அடிமையாகி போய்கொண்டிருக்கும் எல்லாமே இருப்பது துன்பத்தில். மனம் சொல்வதை செய்து கொண்டு எண்ணங்களுக்கு அடிமையாகி இருக்கும் எல்லா மனிதர்களும் இருப்பது துன்பத்தில். அப்போ அவர்கள் எல்லாமே இருப்பது மரண பயத்தில், மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்காங்க. அப்போ இந்த மரணத்திலிருந்து விடுதலை அடையணும், துன்பத்திலிருந்து விடுதலை அடையணும் என்ற வழியைத்தான் சித்தார்த்தர் அவர்கள் தேடினார்கள். அப்போது வழியை தேடி போகையில் தான் இப்போ இந்த மாதிரி குருமார்களை சந்தித்து பயிற்சி பெறார். பயிற்சி பெற்று அதில் எல்லாத்துலேயும் சித்தி அடைஞ்சு பார்க்கும்போது அந்த சமத்த தியானத்தை மேற்கொள்வதனால மரணத்தை வெல்லல யாருமே. அவர்கள் எல்லாமே இந்த ததங்க மற்றும் நிஷ்கம்மன பிரகான என்கிற அது இந்த இந்த லௌகிக உலகத்துக்கு அது இனிமையாக இருக்குது, நல்லதாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மேலும் வழி அங்கே கிடையாது. அதில் இந்த மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழி அதில் இல்லை என்பதை புரிந்து கொள்கிறாரு சித்தார்த்தர் அவர்கள். புரிந்து கொண்ட விடயத்தை மேலும் மேலும் இந்த சமத்த தியானத்தில் மூழ்கி இருப்பதனால பலன் இல்லை. இப்போ இதில் துன்பத்தில் இருந்து மேலும் வழி இல்லைன்னா அப்போ இதில் மூழ்கி இருப்பதனால இதில் இந்த சமத்த தியானத்தில் சமத்த சமாதியில் பரவச நிலையில் இருப்பதனால எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தான் அங்கே இருந்து விடை பெறுகிறார். இப்போ எல்லா குருமார்களிடத்திலும் இருந்து விடை பெற்று கொண்டு தனியாகவே போகிறார். தனியாக போயிட்டு துஷ்கர கிரியா செய்கிறார். அதாவது சரீரத்துக்கு அதிக துன்பத்தை கொடுக்கிறார். துன்பத்தை கொடுத்து பார்த்தாலும் அதிலும் விடுதலை அடையும் வழி அங்கேயும் இல்லை. எவ்வளோதான் துன்பத்தை கொடுத்தாலும் துன்பத்தில் மேலும் வழி அங்கே இல்லை. அப்போது இதுக்கு என்ன செய்வது அப்படின்றத கடைசியில் சிந்தித்து பார்த்து எல்லாத்தையும் கைவிடுறாரு. அதாவது அதிக துன்பம் கொடுக்குறதையும் கைவிட்டு சாப்பிட்டு நல்ல நிலைமைக்கு வந்து மறுபடி தான் இந்த படித்த சமபாத தர்மம் மனம் உருவான விதம் பற்றி விமர்சனம் செய்ய தொடங்குகிறார். அப்போ இதுதான் கயாசிசி போதி மூலையில் தான் இந்த விமர்சனமானது தொடர்கிறது. சித்தார்த்தர் அவர்கள் இதைத்தான் செய்கிறார் புத்த சுபாவத்தை அடைய. அப்போது பிறந்த ஒருத்தர் இருக்கும் வரைக்கும் அவர் மரணிப்பார். மரணத்தை வெல்லணுமா இருந்தால் நாங்கள் பிறப்பை நிறுத்தணும். பிறந்து இருக்கும் எல்லாருமே இறக்குறாங்க. அப்போ இறப்பதை தவிர்க்கணுமா இருந்தால் பிறப்பதை தவிர்க்கணும். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடையும் போது இதைத்தான் கண்டுபிடிக்கிறார். நாங்கள் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம். மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற நாங்கள் பிறந்திருப்பது எங்கேன்னு பார்த்தா அப்போ பிறப்பை கண்டுபிடித்தா பிறந்தது எங்கே, எப்போ பிறந்தோம் அப்படின்றத கண்டுபிடிச்சா அப்போ அதிலிருந்து எங்களுக்கு இறப்பை வெல்லும் வழி கிடைக்கும் என்ற விமர்சனம்தான் இந்த மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் செய்கிறார். அப்போ பிறந்தது எங்கே, எப்போ நாங்கள் பிறந்தோம் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சா அப்போ பிறப்பிலிருந்து எங்களுக்கு மீள முடியும், விடுதலை அடைய முடியும். பிறப்பிலிருந்து விடுதலை அடைஞ்சால் அப்போ இறப்பதற்கும் அப்போ இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்வார் என்ற விமர்சனத்துக்குள் அவர் சித்தார்த்தர் அவர்கள் இறங்கி ஒரு விமர்சனம் செய்கிறார். இது ஆழமான ஒரு சிந்தனை, மிகவும் நுணுக்கமான ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனை தான் இந்த விமர்சனம். அதுதான் விதர்சனா தியானம். கயாசேசி போதி மூலையில் இந்த போதி மர கிளை
கிளைக்கடியில் அமர்ந்து பகவான் புத்தர் அவர்கள் இதை விமர்சிக்கிறார்கள், சித்தார்த்தர் அவர்கள். அப்போது விமர்சித்து பார்க்கும்போது எங்கே நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது தாய் வயிற்றிலிருந்து பிறந்தது பிறப்பா என்று தேடி பார்க்குறார். தாயின் வயிற்றிலிருந்து அந்த குழந்தை வெளியில் வருவது என்பது பிறப்பா, அதுதான் உண்மையான பிறப்பா என்று பார்க்கிறார். பிறந்த நிலைக்கு சென்று பார்க்கிறார். பார்க்கும்போது அங்கே அப்படி ஒன்று இல்லை. அப்படி ஒரு பிறப்பு அங்கே மனம் என்பது அங்கே உருவாகி இருக்கலை. ஆன்மா ஒன்று அங்கே இல்லை. பிறந்தபோது அங்கே ஆன்மாவும் இருக்கலை, மனமும் இருக்கலை. அப்போ அது அல்ல பிறப்பு. பிறப்பு எங்கே நடந்தது, ஆன்மா எங்கே எப்படி உருவானது என்பதை இன்னும் விமர்சனம் செய்து பார்க்கிறார். அப்போது தான் இங்கே கண்டுபிடிக்கிறார் சித்தார்த்தர் அவர்கள். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை. தாயின் வயிற்றில் வந்த சிசுவுக்கு ஒன்றுமே இருக்கலை. அப்போ ஒன்றுமே இல்லாட்டி அங்கே ஆன்மாவும் இல்லை, மனமும் இல்லை. அப்போ அது பிரபாஸ்பரம், தூய்மையான நிலை. அங்கே பிறந்த ஒரு குழந்தை இல்லை. அப்போ பிறந்த குழந்தை அங்கே இல்லை. சமூகத்தில் நாங்கள் இன்றைக்கு பேசுவது, இந்த சமுதாயத்தில் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது தான் குழந்தை, அதுதான் குழந்தை. அது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் பேர் வைக்கிறோம். சமூகத்தில் என்னென்ன பணிவிடைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறோம். அப்போ அதுதான் பிறப்பு என்பது இந்த சமுதாயத்தில் நாங்கள் சொல்கிற விடயம்தான் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது தான் பிறப்பு என்று. ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு. தாயின் வயிற்றில் பிறந்தது அல்ல பிறப்பு என்றால் அப்போது எப்படி பிறந்தது, அந்த குழந்தை எப்படி பிறந்தது, எங்கே பிறந்தது, எதனால் பிறந்தது என்பதை பார்க்கும்போது கண்ணும் காதும் மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த 5 உற்பத்தி நிலையங்கள், இந்த 5 சென்சர்கள் இந்த பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு இருக்குது. கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு நாக்கு உடம்பு, இந்த சென்சர்கள் 5ம் இருக்கிறது. ஆனால் அங்கே மனம் என்று ஒன்று இருக்கலை, ஆன்மா என்று ஒன்று இருக்கலை. அப்போது மனம் இல்லை என்றால் அங்கே பிறப்பும் இல்லை. அப்போது மனம் எப்படி உருவானது, ஆன்மா எப்படி உருவானது, இதுதான் விமர்சனம். அது விமர்சனத்தை செய்து பார்க்கும்போது ஆன்மாவுக்குள்ளே எப்படி உருவானதுன்னு பார்க்கும்போது சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான் ஆன்மா. பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இப்போ இதைத்தான் இன்றைக்கி உலகத்தில் யாருமே கண்டுபிடிக்க முடியாத காரியமாக இருக்குது. இன்றைய தொழில்நுட்ப உலகத்தில், விஞ்ஞான உலகத்தில் இதை இன்றைக்கி இன்று வரைக்கும் இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலை. 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடித்தார் பகவான் புத்தர் அவர்கள் மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். ஆனால் 2500 வருடங்கள் கழிந்தும் இன்றைக்கும் இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. இந்த ஆன்மா எப்படி உருவானது, மனம் எப்படி உருவானது என்று. அப்போ இதை கண்டுபிடித்தவர் தான் பகவான் புத்தர் அவர்கள். கண்டுபிடிக்கிறார்கள், பிறந்த குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை, எதுவுமே இருக்கலை. அப்போ அங்கே குழந்தையும் இருக்கலை. அப்போ கண்ணும் காதும் முதலில் இணைகிறது. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள், இது பிரதானமாக இங்கே இணைகிறது, கண்ணும் காதும் பிரதானமாக இணைந்தது கண்ணும் காதும். அப்போ அதோடு சத்தமும், மூக்குக்கு வாசனை, நாக்குக்கு சுவை, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததைத்தான், ஒன்றாக சேர்ந்ததைத்தான் மனம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் மனம், அதுதான் ஆன்மா. அப்போது முதலில் பிரதானமாக கண்ணும் காதும் தான் இணைகிறது. அதற்குள் வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தே இங்கே இணைகிறது, சேர்கிறது. அந்த சேர்ந்தது, இணைந்தது தான் நாங்கள் குழந்தையை அங்கே தான் பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதில் தான் குழந்தை பிறந்தது. ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது. ஆன்மா உருவான விதம், மனம் உருவான விதம். அப்போ இதுதான் ஆன்மா உருவான விதம். இந்த ஆன்மா உருவானது இப்படித்தான், கண்ணும் காதும் இணைந்ததனால் உருவானது. அப்போ உருவானது எப்படின்னு பார்த்தா, சத்தமும் வர்ணமும் குழந்தைக்கு கொடுக்குறாங்க சத்தத்தை. கண்களுக்கு வர்ணத்தை காட்டி, காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க.
இந்த சமுதாயம் கொடுக்கிறது. கொடுப்பதை அந்த குழந்தை இருக்கிறது என்று பிடித்து கொள்கிறது. அப்போ அங்கே ஒரு உணர்வு உருவாகுகிறது. கண்ணும் காதும் இணையும் போது, சத்தமும் வர்ணமும் இணையும் போது, சேரும்போது, சேர்ந்தது அம்மா என்ற சத்தம். கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கேட்டது சத்தம். அது இரண்டும் சேர்ந்தபோது அந்த சேர்ந்தது தான் அம்மா. அப்போ அம்மா வெளியில் இருக்கிறார் என்ற குழந்தைக்கு ஒரு உணர்வு உருவாகுகிறது. அந்த உணர்வு தான் ஆன்மா, இதுதான் மனம். இப்போ இந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது, மனதில் தான் குழந்தை பிறந்தது என்று பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்து பிரத்யக்ஷம் அடைகிறார்கள். அப்போது இதுதான் ஆன்மா என்ற துஷ்டியை புரிந்து கொண்ட சுபாவம். ஆன்மா என்ற துஷ்டியை நாங்கள் புரிந்து கொண்டால்தான் அதிலிருந்து மீளும் வழி எங்களுக்கு திறக்கும் என்பதுதான் பகவான் புத்தரின் வழி. இப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள், உலகத்துக்கு போதனை செய்தார்கள். அப்போ இதை கண்டுபிடிக்காத ஒருவரால் இதை போதனை செய்ய முடியாது. அவர் ஏதோ சிலபஸ் எல்லாம் சொல்லுவார், ஆனால் அது நடைமுறையில் சாத்தியமாகாது. நடைமுறைக்கு யாரும் அதை கையாள முடியாது. அது பொருந்தக்கூடியதாக இருக்காது. பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்த இந்த காம்பீரமான படிச்ச சமுப்பாத தர்மம் என்பது பொருந்தக்கூடியது. முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்ற 3 நிலைகளும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். பொருத்தமற்றது என்று இங்கே ஒன்று கிடையாது. மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்வார். மனதின் மீளும் வழியில் பயணிப்பார். மனதிலிருந்து மீண்டு புத்த சுபாவம் அடைவார். இதுதான் முதல் நிலை, நடுநிலை, இறுதி நிலை என்று பகவான் புத்தர் அவர்கள் 3ம் பொருந்தக்கூடிய அளவுக்கு பொருத்தமாக கூறியிருக்கிறார். அப்போது இந்த புத்த சுபாவத்தை அடையும் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிச்ச சமுப்பாத தர்மத்தில் தான் புத்த சுபாவம் அடைகிறார். மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது மனம் இப்படி தான் உருவானது. மனதில் மேலும் வழியில் நடைமுறையில் கையாளும் போது மனம் என்பது சத்தமும் வர்ணமும் தான் மனம் என்பது. அப்போ அதுக்குள்ளே வாசனை, சுவை, குளிர், உஷ்ணம் இவை எல்லாமே கலந்து தான் இருக்கிறது. நாங்கள் எதை பார்த்தாலும், எதை பேசினாலும், எதை கதைத்தாலும், எதை கண்டாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும், மூக்குக்கு உணரும் வாசனையாக இருக்கலாம், நாக்குக்கு உணரும் சுவையாக இருக்கலாம், உடம்புக்கு உணரும் குளிராக இருக்கலாம், உஷ்ணமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அது ஒரு எண்ணம் தான். அப்போது நாங்கள் குளிரை உணர்கிறோம். குளிராக இருக்குது அப்படின்ற போது அந்த குளிரை உணர்கிறோம் நாங்கள். அப்போ குளிர் என்பது உடம்புக்கு உணரக்கூடியது. அப்போது உடம்பு என்பது ஒரு சென்சர், ஒரு உற்பத்தி நிலையம். அதுக்கு குளிரை உணரக்கூடியதாக இருக்குது, உஷ்ணத்தை உணரக்கூடியதாக இருக்குது, பாரமான தன்மையை உணரக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் நாக்கு என்பது சுவையை உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ அது ஒரு உற்பத்தி நிலையம், அது ஒரு சென்சர். இப்போ இதே போல் நாக்குக்கு நாங்கள் எந்த சுவையை கொடுத்தாலும், அன்னாசி பழமாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், தோடம்பழமாக இருக்கலாம். அப்போது எதை வாயில் வச்சாலும் அதில் ஒரு சுவை இருக்குது. அப்போ அந்த சுவைக்கு நாங்கள் சொல்கிறோம் இது மாம்பழம், இது அன்னாசி பழம், இது வாழைப்பழம் என்று. ஆனால் நாங்கள் சொல்வது எல்லாமே வெறும் எண்ணங்கள் தான். வாழைப்பழம் வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்குது. வாழைப்பழம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது, சேர்ந்தது. அப்போ சேர்ந்தது வெளியில் இருக்கா? இல்லை, அது ஒரு மனம், அது ஒரு எண்ணம். அப்போ எண்ணத்தை தான் நாங்கள் சாப்பிட்றோம், எண்ணத்தை தான் நாங்கள் குடிக்கிறோம், எண்ணத்தை தான் நாங்கள் ஸ்பரிசம் செய்கிறோம், எண்ணத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம், எண்ணத்தை தான் நாங்கள் கேட்கிறோம், எண்ணத்தை தான் நாங்கள் உணர்கிறோம். அப்போ நாங்கள் பார்ப்பது, கேட்பது, உணர்வது என்பது எண்ணங்களை தான் பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்கிறோம். உண்மையிலேயுமே சத்தியமாக. அப்போது நாங்கள் இந்த சத்தியம் தெரியாட்டி வெளியில் இருக்கும் மாம்பழத்தை தான் சாப்பிட்றோம், அன்னாசி பழத்தை தான் சாப்பிட்றோம். அப்போ அன்னாசி சுவையை நாங்கள் விரும்பி சாப்பிட்றோம். அப்போது இப்படியாக இருக்கும்போது அப்போ அன்னாசி என்பது வெளியில் இருந்தால் அப்போ அதை நாங்கள் விரும்பி சாப்பிட்றோம். அப்போ விருப்பு, ஒருத்தர் அதை விரும்புவார், இன்னொருத்தர் அதை வெறுப்பார். எனக்கு அன்னாசி பிடிக்காதும்பார்,
எனக்கு அன்னாசி ரொம்ப பிடிக்கும் பார் இன்னொருத்தர். அப்போ விருப்பு வெறுப்புக்குள் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இது இரண்டும் இருப்பது அவித்யா என்கிற அறியாமையில். அறியாமை என்ற இந்த அறியாமைக்குள் தான், மாயைக்குள் தான் இவைகள் அனைத்தும் இருக்கிறது. அப்போ எண்ணங்களை உண்மை என நம்பி வாழும் நாங்கள், எண்ணங்கள் சொல்வதை செய்து அதன் பின் போகும் நாங்கள், அப்போது வெளி உலகத்தில் தான் வாழ்கிறோம். மனதில் இருக்கும் எண்ணங்களில் அல்ல வாழ்கிறோம், வெளி உலகம் உண்மை என நம்பி வாழ்கிறோம். அப்போ அன்னாசி பழம், வாழைப்பழம், மாம்பழம், அப்போ இவைகளைத்தான் நான் சாப்பிட்றோம். அப்போ அதில் உள்ள சுவையை அதுக்கு விரும்புகிறோம், வெறுக்கிறோம். அப்போ அந்த விருப்பு வெறுப்பு இரண்டுக்கும் மத்தியில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். அப்போ இதுதான் மரணத்தை நோக்கி போகும் மனிதன், இதற்குள் தான் வாழ்கிறாரு. அப்போ மரணத்தை வெல்லும் வழிக்கு வந்தவர், மரணத்திலிருந்து விடுதலை அடையும் வழிக்கு வந்தவர், துன்பத்திலிருந்து மேலும் வழிக்கு வந்தவர் மனதில் தான் இருக்கிறது என்பதை இவர் கண்டுபிடிக்கிறார். அவர்தான் புத்த சுபாவம் அடைபவர். வாழைப்பழம் என்பது ஒரு எண்ணம், அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. மாம்பழம் என்பது ஒரு எண்ணம், அதுவும் சத்தமும் வர்ணமும் சேர்ந்தது. அன்னாசி பழம் என்பது ஒரு எண்ணம், அதுவும் சத்தமும் வர்ணமும் சேர்ந்தது. அவர் சேர்ந்தது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது. சேர்ந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம். அது உண்மையிலேயே வெளியில் இருப்பது கிடையாது. வெளியில் எங்கேயுமே ஒன்றுமே இல்லை, நாங்கள் எல்லாமே நினைச்சு கொண்டிருக்கோம். அப்போ இதுதான் மனதின் மாயை என்பதை தான் பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவம் அடையும் போது பிரத்யக்ஷம் அடைகிறார். புத்த சுபாவத்தை அடையும் போது இந்த சத்தியத்தை தான் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ வெளியில் எங்கேயுமே எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாட்டி அப்போ நானும் இல்லை, எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருக்கிறேன். அப்போ துஷ்டியில் இருந்து மீண்டு விட்டால் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்ற துஷ்டியிலிருந்து சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணரும் போது அப்போது எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைகிறோம். அப்போது நானும் இல்லை. அப்போது நானும் இல்லை என்றால் இதுதான் மரணத்தை வென்ற சுபாவம், துன்பத்திலிருந்து மீண்ட சுபாவம், இதுதான் புத்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த வழியைத்தான் வலியுறுத்தினார்கள். அப்போது இதற்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. ஒரு தெளிவு நிலைக்கு வர்றதுக்கு ஒரு புரிந்து உணர்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியில் பயணிப்பது கல்யாணமித்ரவின் செய்தியில் தான் இருக்கிறது. அந்த செய்தியை கேட்டு தர்ம போதனையில் இந்த கல்யாணமித்ரவின் செய்தியை கேட்டு நடைமுறையில் கையாள்பவர் இந்த வழிக்கு வருகிறார். முதலில் அவர் தெரிந்து கொள்வது மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். தெரிந்து கொள்வது என்பது நொலேஜி, அது அறிவை வளர்த்து கொள்வது. இப்போ அறிவை வளர்த்து கொள்வது அல்ல பகவான் புத்தர் சென்ற வழி. முதலில் தெரிந்து கொள்பவர் இதை அறிவுக்குத்தான் அவருக்கு அகப்படுது. அப்போ அறிவை வளர்த்து கொள்கிறார், தெரிந்து கொள்கிறாரு. இப்போ தெரிஞ்சு கொண்ட விடயம் என்பது அவர் ஒரு அறிவாளி ஆகிய வழிவகுக்கிறது. ஆனால் அறிவாளிக்கு இதை சத்தியம் புரிந்து கொள்ள முடியாது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். ஏன்னா அறிவாளி தான் இந்த உலகத்தில் உள்ள பெரும் மூடராக இருக்கிறார். ஏன்னா அவர் சேமித்து வைத்து கொண்டிருக்கிறார், எல்லாத்தையும் சேமித்து வைத்து கொண்டு இருப்பவர் எல்லாமே அறிவாளியாகத்தான் இருக்கிறார்கள். அறிவாளிக்கு இது புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் இந்த சத்தியத்தை கேட்பவர் முதலில் அறிவைத்தான் அவருக்கு அறிவு வளருது. அது உண்மையிலேயுமே வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது என்ற சத்திய தர்மத்தை அவர் கேட்டு அறிந்து கொள்ளும் போது அவர் அறிவுக்கு இது அகப்படுகிறது, இது உண்மைதானே என்று. ஆனால் அது அறிவால் நாங்கள் எவ்வளவு தூரம் இதை தெரிந்து வைத்து கொண்டிருந்தாலும் வேலையில்லை. தெரிந்து வைத்து கொள்வதனால் அர்த்தம் இல்லை, வேலையும் இல்லை. தெரிந்து கொண்ட விடயத்தை நாங்கள் விமர்சிக்கணும், அதுதான் வழிக்கு வரணும் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். வழிக்கு வருவது என்பது அறிவு அல்ல, அது நொலேஜ் அல்ல, இது விஸ்டம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். விஸ்டம் சொன்னால் உணர்வது, ஃபீலிங். அந்த ஃபீலிங்க்கு வரணும், நாங்கள் சத்தியத்தை உணரணும். உணர்வதற்கு எங்களுக்குள் ஒரு விமர்சனம் தேவை. அந்த விமர்சனமாகத்தான் விதர்சனா தியானம். புத்தர் செய்ததை நாங்களும் செய்யணும். பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம்
பற்றி தர்மத்தை பற்றி ஒரு விமர்சனம் செய்தார். கயா சிசி போதி மலையில் போதி மர கிளைக்கு அடியில் உட்கார்ந்து விமர்சனம் செய்தார். இந்த மனம் எப்படி உருவானது, ஆன்மா எப்படி உருவானது என்று. அப்போ அந்த வழியைத்தான் எங்களுக்கு இன்றைக்கு போதனை செய்திருக்காரு. அப்போ அந்த வழியைக்கு வருவதற்கு நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்டு அதே விதர்சனா தியானத்தை நாங்களும் செய்யணும். இதை கேட்டு எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதனால் நாங்கள் நிர்வாணம் அடைய முடியாது. அப்போ எங்களுக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைக்காது. நாங்கள் பெரிய அறிவாளியாத்துக்கு இன்னைக்கு காட்டிக்கொள்ளலாம். உலகத்துக்கு இன்றைக்கி காட்டிக்கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்காங்க. நான் ஒரு பெரிய பிக்ஷு, நான் ஒரு பெரிய ஞானி என்று அடையாளப்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே அறிவை வளர்த்து கொண்டு அவர் தன்னை ஒரு பெரிய ஆள் என காட்டி கொண்டு இருப்பார். ஆனால் உண்மையிலேயுமே அவர் துச்ச என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். துச்ச என்றால் அவர் ரொம்ப கீழ்த்தரமானவர். கீழ்த்தரமானவருக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. அப்போது அதை எல்லாத்தையும் அவர் விடணும், கைவிட்ட போது, அப்போ அறிவை கைவிட்ட போது அவர் சேர்த்து கொள்ள மாட்டார். அப்போது சேர்த்து கொள்வது என்பது அறிவாளி சேர்த்து கொள்வார். ஆனால் இதை புரிந்து உணர்பவர் சேர்த்து கொள்ள மாட்டார், அதை விடுவார். அப்போ விடுவது என்பது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவருக்கு நடக்கும் ஒரு காரியம். அவர் நினைச்சி விட மாட்டார். நினைப்பது அவர் சத்தியத்தை விமர்சனம் செய்வது மட்டும்தான். ஆரம்பத்தில் அதை விமர்சிப்பது மனதில் தான், எண்ணங்களில் தான் நாங்கள் விமர்சிப்போம். ஆனால் விமர்சனமானது எண்ணமாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்வது என்பது இந்த விஸ்டம் தான். அப்போது உணர்வது தான். அப்போ உணர்வுக்குள் நாங்கள் வரணும், சத்தியத்தை உணரணும். இந்த உப்பை போல, உப்பு என்பது நாங்கள் உணரக்கூடியது. அப்போ அந்த உப்பை நாங்கள் உணர்வதைப் போல, இந்த குளிரை நாங்கள் உணர்வதைப் போல, உடம்புக்கு குளிர் அதிகமாக இருந்தால் அப்போ அந்த உடம்புக்கு குளிரை உணரக்கூடியதாக இருக்குது. அப்போ இதே போல் சத்தியத்தை நாங்கள் உணரணும். உணரும் போது சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அப்போ வெளி உலகம் எங்களுக்கு உண்மையாகாது. மாம்பழம் என்பது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ அது வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் உணரணும். அது விமர்சனம் செய்யாமல் அவருக்கு உணர முடியாது. விமர்சனம் கட்டாயமாக தேவை. ஒரு சத்திய தர்மத்தை கேட்பவர் அவர் விமர்சனத்துக்கு வரணும். அதை விமர்சித்து பார்க்கும்போது அப்போ வெளி உலகம் மாம்பழமாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், தென்னை மரமாக இருக்கலாம், ரோஜா பூவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு வாகனமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு செடியாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், பூவாக இருக்கலாம், காயாக இருக்கலாம், பழமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், காசாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தானா நாங்கள் கையில் எடுத்து பார்க்குற கதை இல்லை இது நாங்கள் புத்தியால் பார்க்க வேண்டியது. அது புத்தியால் நாங்கள் பார்க்கும்போது எடுத்து பார்க்கும்போது அப்போ இவைகள் எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது தானே, சத்தமும் வர்ணமும் சேர்ந்தது தானே. அப்போ சேர்ந்தது வெளியில் அல்ல. தென்னை மரம் என்பது சத்தமும் வர்ணமும் சேர்ந்தது. அப்போ சேர்ந்தது வெளியே அது வெளியிலையா இருக்குது. தென்னை மரம் வெளியில் இருக்குது இல்லை. கைகளில் நாங்கள் பிடிச்சு பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான தன்மை, மூக்கால் முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்கால் நக்கி பார்த்தா ஒரு சுவை, கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுகளுக்கு கேட்டது சத்தம். அப்போ இந்த சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்தது தான் தென்னை மரம். அப்போ தென்னை மரம் வெளியில் இருக்குது இல்லை. அப்போ இணைந்தது வெளியில் அல்ல, அது மனதில் இருக்கிறது. அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை அவர் விமர்சனம் மூலம் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்ததை புரிந்து உணர்கிறார். அப்போ அவருக்குள் உறுதியாகிறது இது. அப்போ அந்த உறுதியான நிலை தான் உணர்வுக்குள் விழித்து கொண்ட இவர் அவருக்குள் உறுதியாகிறது. அப்போ இதுதான் சாந்திட்டிக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இது தனக்குள் சாந்திட்டிக்கமாகும், தனக்குள் இது உறுதியாகும், தனக்கே இது உறுதியாகும். இதை யாரும் சொல்வதனாலோ எந்த புத்தகத்தில் எழுதியிருந்தாலும் யார் சொல்வென்றாலும் புத்தர் சொன்னாலும் பெரிய ஞானி சொன்னாலும் எந்த பெரிய ஆளாக எவர் சொன்னாலும் வேறல்ல. இது தனக்குத்தான் உணரணும்.
அப்போ அவர் இதை உணர்ந்தார் என்றால் அவருக்குள் இது பிரத்யட்சமாகும். பிரத்யட்ச தர்மத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ புத்தர் அவர்கள் பிரத்யட்சம் அடைந்தார்கள். அதை கேட்டு வழிக்கு வந்தவர்களும் பிரத்யட்சம் அடைந்தார்கள். அப்போது அவர்களும் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தார்கள். அப்போ இது நடைமுறைக்கு வருபவருக்குத்தான் இருக்கிறது. முற்றுமுழுதாக விமர்சனம் செய்யணும். சத்திய தர்மத்தை கேட்டு அவர் விமர்சனம் செய்யணும், யோசிக்கணும். அந்த யோசனை தான், விமர்சனம் தான் விதர்சனா தியானம் தான், யோனிசோ மனசிக்கார என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். முதல்ல சத்திய தர்மத்தை கேட்கணும். சத்திய தர்மத்தை கேட்பவர் விமர்சனம் செய்யணும், யோசிக்கணும். யோசித்து அறிந்து கொண்ட விடயத்தை அவர் நடைமுறைக்கு தேடி கையாண்டு பார்க்கணும். கையாண்டு பார்க்கும்போது பிடிச்சு பார்த்தா அகப்படுவது இறுக்கமான பாரமான தன்மை. கண்களுக்கு தெரிந்தது வர்ணம், காதுக்கு கேட்டது சத்தம், மூக்குக்கு உணர்ந்தது வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணர்ந்தது சுவை. இது எதுவாக இருந்தாலும், எதை பார்த்தாலும், எதை கேட்டாலும், எதை உணர்ந்தாலும், அவைகள் அனைத்துமே இந்த உலகத்தில் நாங்கள் எதை பார்த்தாலும், எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும், எந்த சத்தத்தை கேட்டாலும் அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது தான். சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இல்லை, இது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அவர் உணர்வுக்குள் விழித்து கொள்கிறார். அப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அப்போ வெளி உலகம் அவருக்கு உண்மையா? இல்லை, அது உண்மையாகாது, அது பொய்யானது, கற்பனை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார். அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போ இதுதான் மரணத்தை வென்ற சுபாவம், இதுதான் காம பூமியை வென்ற சுபாவம், இதுதான் துன்பத்திலிருந்து மீண்ட சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி துன்பத்திலிருந்து இப்படி இதை புரிஞ்சு கொண்ட கைக்கு நாங்கள் எப்படி துன்பத்திலிருந்து மீண்டோம், மரணத்தை எப்படி வென்றோம் என்பதை நினைக்கிறது நாங்கள் பார்ப்போம். வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன். மாமரம் இருக்கிறது என்கிற போது அந்த மாமரம் தான் நான். பிறந்தபோது தாயின் வயிற்றில் பிறந்த சிசு அல்ல அங்கே குழந்தை. அப்போ அங்கே குழந்தை ஒன்று பிறக்கலை. தாயின் வயிற்றில் பிறந்தபோது அங்கே பிறந்த குழந்தை ஒன்று இருக்கலை. ஆனால் அது கொஞ்சம் பெரிய வரும்போது சத்தமும் வர்ணமும் இணைகிறது. கண்களுக்கு வர்ணமும், காதுக்கு சத்தமும் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி அந்த ஸ்பாக் என்பது வேகமாக சுழலுகிறது. அந்த சுழற்சியின் காரணமாக அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்றது குழந்தை உணர்கிறது. அப்போ உணர்ந்த உணர்வு தான் மனம் உருவான விதம், அதுதான் ஆன்மா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ அந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் குழந்தை பிறந்தது, மனதில் தான் குழந்தை பிறந்தது. அப்போது மனதில் பிறந்தபோது, ஆன்மா என்ற துஷ்டியில் பிறந்தபோது குழந்தை அம்மா வெளியில் இருக்கிறார் என்று பிடித்து கொண்டது. அந்த பிடிப்பில் தான் குழந்தை பிறந்தது. அப்போ பிடிப்பில் தான் குழந்தை வளரத் தொடங்கியது. அப்போ இது வேகமாக சுழலுவதன் காரணமாக, அம்மா என்ற வர்ணமும் சத்தமும் இணைந்து அது வேகமாக சுழலுவதன் காரணமாக அம்மா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சம் பெரியால் வர வர அம்மா என்ற உலகம் அவருக்கு, அந்த குழந்தைக்கு பெருசாக போய்கொண்டே இருக்குது. முதல்ல ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு அனுப்பிய அம்மா, எனக்கு பால் ஊட்டிய அம்மா, என்னை தாளாட்டிய அம்மா, என்னை படிக்க வைத்த அம்மா, என்னை போஷணை செய்த அம்மா, எனக்கு எல்லாமே செய்தவர் என்னுடைய அம்மா இல்லாமல் எனக்கு இருக்க முடியாது, அம்மா என்ற உலகம் இல்லாட்டி என்னால் வாழ முடியாது என்ற பெரிய கதை ஒன்று உருவானது இப்படித்தான். அப்போ அந்த கதையில் தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்கிறோம். அப்போ அந்த கதை கற்பனை. அப்போ அம்மா என்ற கற்பனை கதையில் தான் நாங்கள் இன்றைக்கு உலகம் பெரிதாகி இருக்கிறது. அப்போ உலகம் என்பது இப்படி தான் உருவாகி இருக்கிறது. அப்போது அம்மா எப்படி உருவானார் என்பதை சத்தியத்தை புரிந்து கொள்பவர் சத்திய தர்மத்தினூடாக கேட்டு அம்மா எப்படி உருவானார் என்ற சத்தியத்தை அவர் கேட்டு தெரிந்து கொள்ளும் போது, தெரிந்து கொண்ட விடயத்தை விமர்சனம் செய்து பார்க்கும் போது அவருக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அம்மா என்பவர் வெளியில் அல்ல, அம்மா என்பவர் மனதில் தான் இருக்கிறார். அது சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் அல்ல, மனதில் தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அப்போ அம்மா என்ற கற்பனையிலிருந்து அவர் மேல்கிறார். அப்போ அம்மாவை பற்றின கற்பனை கதைக்கு அவர் போக மாட்டார். எனக்கு பாலூட்டிய அம்மா, என்னை தாளாட்டிய அம்மா, என்னை படிக்க வைத்த அம்மா, என்னை பாடசாலைக்கு அனுப்பிய அம்மா, என்னை
போஷணை செய்த அம்மா, எனக்கு எல்லாமே செய்த என் அம்மா அப்படின்ற கற்பனையிலிருந்து அவர் மீள்கிறார். அப்போ இதுதான் காம பூமியை வென்ற சுபாவம். அப்போ அம்மா வெளியில் இல்லாட்டி அது மனதில் தான் என்றபோது, அப்போது அம்மா வெளியில் இல்லாட்டி அப்போது நானும் இல்லை. அப்போது நானும் இல்லை என்றால் அப்போது உலகை வென்ற சுபாவம். அப்போ காம பூமியை வென்ற சுபாவம், கர்ம பூமியை வென்ற சுபாவம் இதுதான். அப்போது அவர் இந்த மனதில் உள்ள எண்ணங்களுக்கு உள்ள வேல்யூ மதிப்பு தான் இங்கே குறைகிறது. அப்போ அந்த மதிப்பு பெருமதி தான் காம பூமி. அப்போ காம பூமியில் உண்மையாக வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டு இருப்பவர் காம பூமியை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்போது அந்த உண்மையாக இருக்கிறது என்ற துஷ்டியில் இருக்கும் இந்த மனிதர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். அந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டிருக்கும் இவருக்கு இருப்பது துன்பம். ஏனென்றால் அது இல்லாததை தான் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு அவர் நடைமுறையில் கையாளு பார்க்கும்போது, விமர்சித்து நடைமுறைக்கு வரும்போது, அம்மா வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது, அது ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போது வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போ அம்மா அவருக்கு உண்மையாக இருக்கிறாரா? இல்லை, அம்மா என்பவர் சத்தமும் வர்ணமும், அது வெளியில் அல்ல, மனதில் தான் என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கிறார். அப்போ அவர் இருப்பது மனதின் மாயையில் அல்ல, அவர் இருப்பது கற்பனையில் அல்ல, அவர் இருப்பது சத்தியத்தில். சத்தியமும் அவரும் ஒன்றுதான். அப்போது அம்மா இல்லை என்றால் நானும் இல்லை, அம்மா இருக்கிறார் என்றால் நான் இருக்கிறேன். அப்போ அம்மா இல்லை என்றால் நான் இல்லை. அப்போது அம்மா இருக்கும் வரைக்கும் நான் இருந்தேன். ஏதம் மம ஏசோ அமஸ்மி ஏசுவாமி அத்தா. நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது அம்மா வெளியில் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டிருக்கும் வரைக்கும் அந்த ஆன்மா என்ற துஷ்டியில் தான் இருந்தேன். அப்போ ஆன்மா என்ற துஷ்டியில் இருக்கும் நான் இருந்தேன், அதுதான் எனது, அதுதான் என்னுடைய ஆன்மா. அவர் சத்தியத்தை புரிந்து கொள்ளும்போது நேதம் மம நேசு அமஸ்மி நேசுவோமே அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்கிறார், புரிந்து உணர்கிறார். அப்போது இந்த உணர்வுக்குள் அவர் வீழ்த்தி கொள்ளுகிறார். உப்பை போல சத்தியத்தை உணர்கிறார். அப்போது இந்த சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அப்போது வெளி உலகம் அவருக்கு உண்மையாகாது. அப்போ கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும். அப்போ அம்மா என்பவர் இல்லாமல் போக மாட்டார். அம்மா என்பவர் இருப்பார். அம்மா என்பது இல்லாமல் போவது ஒன்றும் கிடையாது. பகவான் புத்தர் அவர்கள் அப்படி ஒரு சத்தியத்தை போதனை செய்யலை. இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது. சங்கித்தே நிப்பிதாய, புரிந்து கொள்ளக்கூடியது. புரிந்து உணர்ந்ததன் பிறகு சத்தியத்தை அவர் உணர்கிறார். அப்போ உணர்ந்ததன் பிறகு கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும், மூக்குக்கு உணர்வது வழக்கம் போல் அது மாற்றம் கிடையாது, நாக்குக்கு உணர்வது வழக்கம் போல் அதுலேயும் மாற்றம் கிடையாது, உடம்புக்கு உணர்வதிலும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது, வழக்கம் போல் எல்லாமே நடக்கும் என்று எல்லா சென்சர்களும் வழக்கம் போலவே இயங்கும். அப்போ அம்மா என்பவர் இல்லாமல் போக மாட்டார். அம்மா என்பவர் சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த ஸ்ருதவத் ஆர்ய ஸ்ராவகர் அம்மா என்பவர் அம்மா என்ற உலகத்திலிருந்து மீள்கிறார், உலகத்தை வெல்கிறார், காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். ஆனால் அவருக்கு அம்மா இல்லாமல் போகலை. அம்மா இருந்தவர் அம்மா எப்பவும் போல் இருப்பார். அம்மாவுக்கு தேவையான விடயங்களை அவர் செய்வார். அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அத்தனையும் செய்வார். தன்னுடைய கடமை ஒன்று இருந்தால் அந்த கடமையை நிச்சயமாக அவர் செய்வார். அதிலிருந்து அவர் விடுபட மாட்டார். அப்போது கடமையிலிருந்து அவர் தவற மாட்டார். அப்போது அம்மா இல்லாமல் போகலை. அப்போது இது புரிந்து கொள்ளக்கூடியது. சங்கித்தே நிப்பிதாய, புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் உலகை வென்று மரணத்தை வென்று உலகில் வாழ்வார். உலகை வென்று உலகில் வாழ்வார், மரணத்தை வென்று இந்த லௌகிக வாழ்க்கையை அவர் வாழ்வார். ஆனால் மரணிப்பதற்கு அவர் இல்லை. உலகம் இருக்கும் வரைக்கும் நான் இருந்தேன், உலகம் ஒன்று இல்லை என்றால் நானும் இல்லை. அப்போது இதுதான் புத்த சுபாவம். இப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம். இந்த உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு அந்த உருவானதிலிருந்து மீள முடியும். அப்போது நாங்கள் மீள்வது இந்த உற்பத்தி நிலையங்களிலிருந்து.
அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், சலாயத்தன லோகோ லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று. அப்போது இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானது தான் உலகம். அப்போது உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீளும் போது, விடுதலை அடையும் போது நாங்கள் உலகத்திலிருந்து விடுதலை அடைவோம். அப்போது இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய ஏதும் படிக்க சம்பூத்தா ஏதுபங்கா நிருஜதி, காரணத்தின் பலனாக வந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டி. அப்போ காரணத்திலிருந்து நாங்கள் மீளும் போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறோம். அப்போது உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீளும் போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறோம். அப்போது கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல தெரிந்தாலும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல கேட்டாலும், சென்சர்கள் அனைத்தும் வழக்கம் போல செயல்பட்டாலும், ஆனால் அதற்கு கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது என்ற கதை அவருக்கு இல்லை. காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது என்ற கதை அவருக்கு இல்லை. மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற கதை அவரிடமில்லை. கதையிலிருந்து அவர் மீண்டவர், கற்பனையிலிருந்து மீண்டவர். இந்த நொடிக்குள் வந்தவர், நொடிக்குள் விழித்து கொண்டவர் இவர்தான். அப்போது 3 காலங்கள் இவருக்கு உண்மையாகாது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களிலிருந்தும் மீண்டவர், இந்த நொடிக்குள் வந்தவர். இந்த நொடிக்குள் வந்த ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இவர்தான். நொடிக்குள் விழித்து கொண்டவர் இவர்தான். நொடிக்குள் வந்து கதை கிடையாது, நொடிக்குள் வந்து உணர்வு மட்டும்தான். சத்தியத்தோடு இணைந்த போது அவர் சத்தியமும் அவரும் ஒன்றுதான் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். இப்போ உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அப்போ நொடிக்குள் தான் அவர் விழித்து கொள்ளுகிறார். அப்போது இதுதான் சேத்தோ விமுக்தி, சித்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போது இந்த சித்த விமுக்தியானது மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும். மனதுக்கு எண்ணங்கள் வழக்கம் போல கண்களுக்கு தெரிவதைப் போல, காதுக்கு கேட்பதைப் போல மனதுக்கு எந்நேரம் எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கும். ஆனால் அதுக்கு வேல்யூம் இல்லை, ஒரு மதிப்பு இல்லை, ஒரு பெருமதி இல்லை. அப்போது பெருமதியும் மதிப்பும் இல்லாத போது இதான் ராக தேச மோக என்றது ஆசை கோபம் மாய் என்ற தீ அணைந்த சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஆஸ்ரவ கிளேசன் என்கிற இந்த தீ அணைந்த சுபாவம் இதுதான். இந்த ஆஸ்ரவ கிளேஸ் என்பது தான் ராக தேச மோக. அப்போது நாங்கள் விரும்புகிறோம் இல்லாட்டி வெறுக்கிறோம். அந்த இரண்டுக்கும் நடுவில் போய்கொண்டிருக்கும் நாங்கள் அந்த வெறுப்பு இரண்டிலும் இருந்து மிளக்கிறோம். அப்போ அம்மா வழக்கம் போல் இருப்பார், ஆனால் அம்மா என்ற துஷ்டியில் நாங்கள் இல்லை. அப்போ அம்மா என்ற துஷ்டியில் நாங்கள் இல்லாத போது அம்மாவுக்கு தேவையான கடமைகளை நாங்கள் செய்வோமே தவிர, அம்மா இருக்கிறார் என்ற துஷ்டியில் இல்லாட்டி நாங்கள் அம்மா என்ற உலகம் கற்பனை அதிலிருந்து மீண்டவர். அம்மா என்ற உலகம் அவர்கிட்ட இல்லை. அம்மாவுக்கு தேவையானதை செய்வாரே தவிர அம்மாவை பற்றின எதிர்பார்ப்போ, அம்மாவை பற்றின கனவோ, அம்மாவை பற்றின கற்பனையோ அவரிடமிருந்து விலகி போய்விட்டதன் பிறகு அவர் எல்லாத்தையும் கைவிட்ட சுபாவம் இதுதான். அப்போ விடுவது என்பது வந்து நாங்கள் நினச்சி செய்யக்கூடியதல்ல. நாங்கள் நினச்சி எதையுமே கைவிட முடியாது. இப்போ புத்த சுபாவத்தை அடைந்த சித்தார்த்தர் அவர்கள் மாளிகையை விட்டு, பிள்ளைங்க மனைவியை விட்டு, குழந்தையை விட்டு, மாளிகையை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போனார் சொன்னால் அது இல்லை உண்மையான கைவிடல், அது அல்ல உண்மையான விடுதல். அது வந்து இந்த லௌகிக்க பூமியில் சொல்கிற விடுதல் வந்து அது. ஆனால் உண்மையான விடுதல் என்பது வந்து நாங்கள் நினச்சி விட முடியாது. ஏன்னா நினச்சி விட்டோம் சொன்னால் அதை மனதில் பிடிச்சி கொண்டு தான் இருப்போம். மனதிலேருந்து எங்களால் விட முடியாது. மனதில் எண்ணங்கள் உண்மை என நம்பி வாழும் நாங்கள், மனதுக்கு அடிமையாக இருக்கும் நாங்கள், எண்ணங்களின் பின் போய்கொண்டிருக்கும் நாங்கள் கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டில் போய்ட்டு இருந்தறாப்புல எண்ணங்கள் வருது போகுதுன்னா அந்த எண்ணங்கள் உண்மையாக இருக்கிறது என்றால் அப்போ அந்த துஷ்டியில் தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ உண்மையான கைவிடல் அல்ல. இப்போ இன்றைக்கு இந்த படித்த சமபாத தர்மம் தெரியாமல், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் தெரியாமல், சமத்த தியானத்தில் இந்த பரவச நிலையில் சமாதி நிலையில் இருப்பவர்களும் இந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் மனதுக்கு எண்ணங்கள் வரும்போது எண்ணங்களுக்கு அடிமையாகித்தான் அவர்கள் இருக்கிறாங்க, மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறாங்க. அப்போ மனதிலிருந்து மீளலை, அவங்க எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையலை. அப்போது எண்ணங்களை ஒழித்து வைத்து கொண்டு இருக்கிறாங்க, மனதை ஒழித்து வைத்து கொண்டு அந்த உணர்வற்ற சுபாவத்தில் மூழ்கியிருக்கிறாங்க.
அப்போ அவர்கள் அவர்கள் யாருமே நிர்வாணம் அடையலை. பகவான் புத்தர் அடைந்த புத்த சுபாவம் அடையலை, ஞானம் அடையலை. இப்போ புத்த ஞானம் என்பது தான். அப்போது இவர்கள் எல்லாமே மூடத்தனத்தில் தான் மூழ்கியிருக்கிறார்கள். அது அனைத்தும் சமத்த தியானம், சமத்த சமாதி. அப்போது அந்த சமத்த சமாதி என்பது நிரந்தரமாக இருப்பது கிடையாது. அது எந்நேரமும் அழிந்து போகக்கூடியது. எந்த நொடியில் வேணுமா இருந்தாலும் அது அழிந்து போகலாம். ஆனால் இந்த விதர்சனா சமாதியானது இது லோகோத்தர சமாதி, அனிமித்த சமாதி, அனிமித்த சுன்யத அப்ரணீத சேத்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இந்த சமாதி நிலையைத்தான். அப்போது சங்கித்தே நிப்பிதாய, இது புரிதலினூடாக, சத்தியத்தை புரிந்து கொண்டதினூடாக உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார். சத்தியத்தை உணர்கிறார், உணர்வுக்குள் விழித்து கொள்ளுகிறார். அந்த உணர்வானது இந்த சமாதி நிலையை அடைகிறது. அப்போது மனதுக்கு எந்த எண்ணங்கள் வந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது எப்படியாக இருந்தாலும் அந்த எண்ணத்துக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை என்றால் அப்போது அவர் அந்த துஷ்டியில் இறங்கி கொண்டு அல்ல இருக்கிறார். அப்போது இதுதான் கைவிட்ட சுபாவம், விடப்பட்ட சுபாவம். அப்போ இது புரிந்து கொள்ளக்கூடியது. அப்போது இது இருப்பது தர்ம போதனையில். இதை கேட்டு யோனிசோ மனசிக்கார என்ற இந்த விமர்சனம் செய்து பார்த்தீங்க சொன்னால், ஒரு தேடுதல் செய்து பார்த்தீங்க சொன்னால், அப்போ உங்களுக்கும் இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். புரிந்து கொண்ட விடயத்தை நீங்கள் நடைமுறையில் கையாள, அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும் போது செயல்படும் எல்லா இடத்திலும் நீங்கள் சத்தியத்தை கையாண்டு பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்குள் இது உறுதியாகும். அப்போது இதுதான் பிரத்யக்ஷம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இது நடைமுறையில் கையாள வேண்டியது. நடைமுறையில் கையாண்டு பார்க்கும் போது எங்களுக்குள் இது பிரத்யக்ஷம் அடையும். அப்போது நீங்களும் புத்த சுபாவம் அடைவீர்கள். அப்போ நீங்களும் ஒரு ஸ்ராவக புத்தர் தான். அப்போது இந்த புத்த சுபாவத்தை அடைய பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மம், மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு விமர்சனம் செய்து கையாண்டு பாருங்கள். உங்களாலும் இதை சத்தியத்தை புரிந்து உணர முடியும். இந்த சத்திய தர்மமானது உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.